அதுக்கு வந்து 16ல இருந்து 24 வந்து அவங்களோட அடிப்படை வசதிகள் என்ன இருக்கு என்ன இல்ல அது சம்பந்தமா கேட்டிருக்காங்க. அதாவது குடிநீர் ஆதாரம் அது சம்பந்தமா குடிநீருக்கான முக்கிய ஆதாரம் குழாய் நீர், கிணறு, கைக்குழாய் இல்ல போர்வெல். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2019 இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம் வந்து மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கு. அப்ப வீடுகளுக்கு தோறுக்கு இந்த குழாய் இணைப்பு போய் சேர்ந்துருச்சா இல்ல உள்ள அவங்கவுங்க பஞ்சாயத்து அளவுல பைப் போட்டு கொடுத்துருக்காங்களா, அதை போட்டு கொடுத்துட்டு இதுல இருந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளவு இதுலதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து மக்கள் விசுவாசமா இருக்கணும். நம்மளுக்கு இந்த இது கிடைச்சிருக்கு, இது கிடைக்கல அத சொல்லணும். ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவானா, ஆஹா அவன் 2 கார் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டான், நம்ம ஒரு ஆட்டோ 4 பைக்கு 2 காரு 3 எக்ஸ்ட்ரா அந்த கேட்டகரி லிஸ்ட் இன்னும் மக்கள் இருக்கா மனநிலை. அவங்களோட நம்ம பெரிய ஆளுன்னு காட்டிக்கிற அளவுக்கு பொய்யான தகவல் கொடுப்பாங்க. ஆனா நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனை அதுன்னு தெரியாது. உண்மையான தகவலை கொடுங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வந்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா அது அந்த இதுல எப்படின்னா இப்ப குடிநீருக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. குடிநீர் கிடைக்கும் இடம் அதாவது ஆதாரம் நம்ம சொந்தமா போர் போட்டிருக்கோமா இல்ல பொது வழியில் இருக்கு வருதா இல்ல கார்பரேஷன் வாட்டர் வருதா அந்த மாதிரி. மின்சார ஒளி ஆதாரம் வெளிச்சத்திற்கான அதாவது ஈபி பிரச்சனை நிறைய இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் அது இருக்கும்போது நம்மளுக்கு மத்திய அரசாங்கம் அதுல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தது சோலார் மானியத்துல. அதையும் கணக்கெடுக்க கிலோவாட் யூனிட் பயன்படுத்துறது இவ்வளவு மானியம் அரசாங்கம் கொடுக்குது, அதை பயன்படுத்துறதுக்கு மானியம் கொடுக்குது அரசாங்கம். கண்டிப்பா அதை யாருமே அது மாதிரி இந்த பசுமை வீடுகள்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே சோலார் இருந்தாதான் அந்த வீடு அக்செப்ட் பண்ணாங்க. ஆமா அந்த வீடே முதல்ல வந்து சோலார் சிஸ்டத்துல வீடு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் இப்ப நம்ம நிறைய வீட்டுல அது இருக்கு, பார்வைக்காக தான் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றது தெரியாம வச்சிருக்காங்க. இதெல்லாம் கணக்கெடுப்புல வந்தே ஆகணும். ஆமா அது மாதிரி இது கலட்டி எடைக்கு போட்ட குடும்பமும் நிறைய இருக்கு. இல்ல இவ்வளவு தூரம் துல்லியமா கேள்விகளை உருவாக்கின அரசாங்கத்துக்கிட்ட சரியா சர்வே பண்ணாதானே அதெல்லாம் டேட்டா கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். அதனாலதான் இந்த அலுவலர்கள்ட்ட நம்ம என்ன சொல்றோம்னா கணக்கு சரியா எடுங்க, அரசாங்கம் கண்காணிக்கணுங்கிறத நம்ம சொல்றோம். ஆமா மண்சாரம் மண்ணெண்ணெய்னால விளக்கெரியுதா இல்ல சூரிய ஆற்றல் அதான் சோலார் பேசுறோம் அது மாதிரி கேட்டிருக்காங்க. அது மாதிரி கழிப்பறை வசதி 19வது கொஸ்டின் இப்ப கழிப்பறை வசதி கேட்டிருக்காங்க. கழிப்பறை வசதி உள்ளதா இல்லையா? நிறைய இடத்துல என்னன்னா கழிப்பறை வசதி அரசாங்கம் அந்த ஸ்வச் பாரத் திட்டத்துல அமைச்சு கொடுத்துருக்கு. ஆமா நிறைய ஊராட்சி கிராம ஊராட்சிகள் பார்த்தா நம்ம பேசுற பெரும்பாலும் நம்ம ஏன் கிராம வீட்டுக்கும் கழிப்பறை வந்தங்கிற கணக்கு இருக்கும். அது இல்லாம மக்கள் இல்லைன்னு கொடுத்தா உங்க வீட்டு எண்ணை வச்சு செக் பண்ணி இந்த வீட்டு கழிவறை போயிருக்கா போயல முடிஞ்சு போச்சு. அப்ப இதுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு கவர்மெண்ட் கரெக்டா அக்யூரேட்டா கணக்கு போட்டு அதே மாதிரி எனக்கு கழிப்பறை இலவச கழிப்பறை வேணும் அப்படின்னு எழுதி கொடுத்தவங்களுக்கு இன்னும் கழிப்பறை போகல. இன்னமும் கழிப்பறை இந்த டேட்டால தெரிஞ்சு போகாத வீடுகள் இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி டேட்டா இதுல கேட்டிருக்காங்க. கட்டணம் சொல்லிட்டு கணக்கு மட்டும் காட்டிட்டு பணம் எடுத்த வீடுலாம் நிறைய இருக்கு. ஆல்ரெடி வீட்டுல ஆல்ரெடி ஏற்கனவே பாத்ரூம் போட்டிருப்பாங்கல்ல. ஆமா ஆமா அவங்களுமே இதுல பணம் வாங்கியிருக்காங்க. அது இருக்கு அந்த லிஸ்டும் இருக்கு. அது இல்லாம நான் எனக்கு பாத்ரூம் வசதி வேணும்னு கேட்டு அவங்களுக்கு கிடைக்காதவங்களும் இருக்காங்க. இன்னமும் கிராமத்துல இன்னமும் அந்த இது கட்டமைப்பு உருவாமே இருக்கு. அடுத்து வந்து கழிவுநீர் வெளியேற்றலாம். எப்படி வெளியில 20வது கொஸ்டின் என்னன்னா கழிப்பறை வகை எந்த வகை, அதாவது பாதாள சாக்கடை இணைப்பா இல்ல வந்து செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்களா அப்படின்னா நகராட்சி இந்த மாநகராட்சி எல்லாம் பாதாள சாக்கடை ஒரே இதுல கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரே இதுல கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல சேமிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்வச் பாரத் திட்டத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த இது கேட்டிருக்காங்க. அந்த அதுல 21வது கொஸ்டின் அடுத்து வந்து கழிவுநீர் வெளியேற்றம். சாக்கடை தண்ணி எப்படி வெளியில போகுது, மழைநீர் தண்ணி வீட்டின் கழிவுநீர் மூடிய வடிகாலில் செல்கிறதா அல்லது திறந்து வடிகாலில் செல்கிறதா? ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ஊராட்சியிலுமே கால்வாய் திட்டம் 2 பக்கம் அந்த வாய்க்கால் மாதிரி காங்கிரீட் போட்டு வாய்க்கால் எல்லாம் புடிச்சு அதெல்லாம் எல்லா ஊராட்சியும் போக கழிவு நீரை வந்து நீங்க கீழே அனுப்புறதுக்கு வந்து சோப்பிட்டும் போட்டு கொடுத்தாங்க கவர்மெண்ட் தனியா. அவங்களுடைய இது செப்டி டேங்க் தனியா விட்டுருங்க, அது வந்து கக்கூசுக்கு போட்டது அது தனி. இது வந்து தனியாவே வந்து சோப்பிட்டு கவர்மெண்ட் போட்டு எத்தனையோ இதுல வந்து கணக்கு காட்டி போட்டு போடாமலே காலி பண்ணி விட்டுருக்காங்க. அந்த கணக்குல வந்து அவங்க ஆமா இதுல வந்து ஒவ்வொரு ஊராட்சியிலுமே இது செயல்படுத்தணும். கண்டிப்பா செயல்படுத்தினா முழுமையா என்ன எந்த ஒரு திட்டம் செயல்படுத்தினாம எதிர்கால சிந்தனையோட இதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும். மக்களுக்கு இதோட பயனால் எப்போதுமே இருக்குன்னு நினைச்சு பண்ணா அது எல்லாருக்கும் வளர்ச்சியான திட்டமா இருக்கும். இப்ப ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னா நடுவுல ஒரு 5 கிலோமீட்டர் தான் அந்த இது இருக்குமே. அங்கிட்ட இருக்காது இங்கிட்ட இருக்காது. அந்த மாதிரி அந்த 5 கிலோமீட்டர் இடையில அந்த ஸ்லாப் போட்டு வீட்டுக்கு போற மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்ப 22வது கொஸ்டின்னா குளியல் வசதி.
குளியலறை இருக்கா இல்லையா? ஆமா, ஏற்கனவே அந்த பாத்ரூம்லயே வந்து அது பாத்ரூம் மட்டும் தான் இருப்பாங்க. அதுல ஒரு சிலர் வந்து அப்பயே கொஞ்சம் டெவலப் பண்ணி அதே அட்டாச் பாத்ரூம், குளிக்கிறதுக்கு எல்லாம் வசதி அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்ப குளியல் அறை வசதி வீட்டுக்குள்ள இருக்கிறதா இல்ல வெளியில இருக்கிறா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து 23 வந்து சமையலறை மற்றும் எரிவாயு. இதுலதான் இங்க இன்னொரு ஸ்கீம் வருது. இப்ப நல்லா எல்லாரும் பேச உஜ்வாலா பாரத் சிலிண்டர் தட்டுப்பாடு, அங்க வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு எல்லாம் இதுல வந்துடும். நம்ம இந்தியாவுல எவ்வளவு பேர் வீட்டு பயனாளி இருக்கா, கடைக்கு எவ்வளவு, இங்க உள்ள சிலிண்டர் அங்க போகுது, அதெல்லாம் இதுல வந்துடும். ஏன்னா சமையலறை வசதி மற்றும் எல்பிஜி பிஎன்ஜி கேஸ் இணைப்பு உள்ளதா? பிஎன்ஜினா ஒரு இடத்துல ஒரு குடோர் மாதிரி அமைச்சு அந்த சேலத்துக்கு நம்ம போயிடும், அங்க ஒரு இடத்துல இருந்து எல்லா இடத்துக்குமே வீட்டுக்கு கனெக்ஷன் அந்த டீப் பைப் வழியா போகும். அந்த கனெக்ஷன் இருக்கா இல்ல எல்பிஜி தனியா வச்சு அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அப்புறம் சமையல் எரிபொருள் எதா பயன்படுத்துறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே சமையல் எல்பிஜியா பிஎன்சியா அதாவது கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து எப்படின்னா ஒரு சில வீட்டுல இன்னமும் சிலிண்டர் போகாம வீடுகள் இருக்கு. அவங்க என்ன பண்ணா விறகுல பயன்படுத்துறாங்களா இல்ல கரண்ட் அடுப்புல பயன்படுத்துறாங்க கேக்குறாங்க. கரண்ட்லயும் இப்ப நிறைய அடுப்புலாம் வந்துச்சு, அதையும் பயன்படுத்தக்கூடிய இருக்கால அந்த டேட்டாவும் கலெக்ட் பண்றாங்க. மின்சாரத்துல எவ்வளவு பயன்படுத்துறாங்க, விறகுல எத்தனை பேர் சமைக்கிறாங்க, கேஸ்ல அந்த டீட்டெயில் அதுல வந்துருது ஃபுல்லாவே. இப்ப இது வந்து 24ஓட அது ஒரு கேட்டகரியில முடிஞ்சது. 3வது கேட்டகரி அவ்வளவு அடிப்படை வசதிகள்ல. 25ல இருந்து என்னாச்சுன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் எதிரவங்கள். உங்க வீட்டுல என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்க அந்த டீட்டெயில் 25ல இருந்து 33 வரைக்கும் கேட்கறாங்க. அதுல எப்படின்னா ரேடியா, டிவி, டிரான்சிஸ்டர் இருக்கா இல்லையா அந்த மாதிரி கேக்குறாங்க. 26ல தொலைக்காட்சி அது கேக்குறாங்க இருக்கா இல்லையான்ட்டு. 27ல இணைய வசதி. இணைய வசதினா நிறைய பேர் ப்ரோட்பாண்ட் வச்சு நிறைய பிசினஸ் தொழில் ரீதியாக பயன்படுத்துறாங்க. வீட்டு அளவுல இணைய வசதி அதிகமா இல்ல. ஆமா 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 ஆமா. ஆனா வீட்டு அளவுல கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்போனுக்கு குறைஞ்சபட்சம் 200 ரூபா இருந்தா தான் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. 200 ஆமா 200 சாதாரண போனுக்கே 200 ரூபா. நீங்க நெட் யூஸ் பண்ணா 300 350 அந்த மாதிரி இருக்கு. அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அப்புறம் மடிக்கணனி வசதி இருக்கா, கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்களா, கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்துச்சு எல்லா மாணவர்களுக்கும். சோ அந்த கணக்கு அதுல வருதான்னு பாக்குறேன். அது மாதிரி தொலைபேசி, மொபைல் போன், ஸ்மார்ட் போன் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு போன் கண்டிப்பா உண்டு. ஏன்னா நம்ம ஆதார் கார்டுல லிங்க் பண்ணதுக்கே ஒரு நம்பர் தேவைப்படும் போது ஒவ்வொரு போன் அவசியம் வேணும். கண்டிப்பா ஆமா, அது கேட்டிருக்காங்க. அப்புறம் இருசக்கர வாகனம் இருக்கா, சைக்கிள், ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், மொபைல் போன்ற வாகனங்கள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருசக்கர வாகனத்துல எல்லாமே வந்துருக்கு. ஆமா, 30ல அந்த கேட்டகரியில இருக்கான்னு கேட்டிருக்காங்க. 31ல 4 சக்கர வாகனம், கார், ஜீப், வேன் போன்ற வாகனங்கள் இருக்குதா கேட்டிருக்காங்க. ஆமா. 32ல முக்கிய உணவு தானியம். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இங்கேயுமே அண்ணா யோஜனா திட்டம் இங்க வருது. 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. அப்ப அரிசின்னு பயன்படுத்தினா உங்களுக்கு எவ்வளவு அரிசி ஒதுக்கப்படுது அப்படிங்கிறத டேட்டா பார்ப்பாங்க. இது மொத்த டேட்டா பார்த்துட்டு நீங்க அந்தியோகி அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழே பயன்பெறக்கூடிய நபரா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான சரியான நபர்னா தருவாங்க, இல்லைன்னா படிப்பாங்க. எல்லாரும் ஒண்ணு நடக்கும். கோதுமைனா கோதுமை கொடுப்பாங்க. ஆமா. அரிசினா அரிசி. 2 கேட்டகரியில கேட்டிருக்காங்க. அதுல அந்த ஸ்கீம் வந்துடும். அதுல ஆமா. இது எல்லாமே எப்படின்னா அரசாங்க ஸ்கீம் பண்ணி இந்த இது வந்து எப்படின்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு இந்த திட்டங்கள் மூலமா எவ்வளவு நிதி கொடுக்குதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாம் இது ஃபுல்லா கணக்கெடுத்து முடிக்கும் போது இவ்வளவு கோதுமை, இவ்வளவு அரிசி மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு இவ்வளவு கொடுக்குது ஃபண்டு நிதி அப்படின்னு நம்மளே தாராளமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான கணக்கெடுப்பா இருக்கு ஒவ்வொரு. 33 வந்து மொபைல்னு கேட்கறாங்க. ஏற்கனவே நம்ம ஆதாரம் கொடுத்ததும் கொடுக்கலாம், இல்ல இதோட யூஸுக்கு வச்சிருக்க நம்பர் ஏதாவது அடிஷனலா இருந்தா கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த நம்பர் வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்க மட்டும்தான். என்னைய பொறுத்தளவு எப்படின்னா ஆதாரம் கொடுத்த நம்பரே கொடுத்துதான் சேஃப்டி. வருகாலத்துல ஃபியூச்சர்ல வேற ஏதாவது மாடுலேஷன் டேட்டா அப்படியே நம்ம ஆதார்ல அப்டேட் பண்ணா கூட நல்லதுதான் நான் சொல்றேன். ஒவ்வொரு வருஷம் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இப்போ ஆக்சுவல் வந்து இத்தனை 33 விதமான நிபந்தனைகள் இருக்கு. இதுல வந்து நீங்க சரியா ஃபுல் பண்ணா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026-27 பூர்த்தியா கம்ப்ளீட்டடா அருமையா நம்ம நாட்டோட என்ன திட்டமிடலாம், என்ன செய்யலாம், எது குறைவு எது நிறைவுன்னு சொல்லி புள்ளி ஒருத்தர போயிடும். இப்ப இதுல வந்து இந்த ரேஷன் கார்டு நம்பரை மட்டும் போட்டுட்டு போங்க உங்களுக்கு எல்லாம் அப்டேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி கணக்கெடுத்தா இதுல எப்படி வந்து சரியான கணக்கெடுப்பா அது மாறும்? அதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. அப்பனா இங்க வந்து அந்த வேலை செய்யக்கூடிய அலுவலர் அதிகாரிகளை வந்து ஒழுங்கா வந்து அதுக்கு மேல் அதிகாரிகள் வந்து கண்டிப்பா இதுல பாத்தீங்கன்னா நம்ம எந்த துறை சார்ந்த அலுவலர்களை இதுல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30 முதல் 34 லட்சம் வரைக்கும் பணியாளர்களை வந்து இந்த கணக்கெடுப்புல பயன்படுத்துறதா மத்திய சொல்றாங்க. அதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா
1.3 லட்சம் வரைக்கும் உயர் மட்ட அலுவலர்களை போட்டு அந்த கண்காணிக்கிறாங்க அப்படின்றாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பொறுப்பில் இருக்கிறவங்க, பிஎல்எஃப், அது போக வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அலுவலர்கள், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள், கல்வித்துறை சார்ந்த அலுவலர்கள், எல்லாரையும் மேக்சிமம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, யார் கணக்கெடுக்க வந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னா உங்களோட மனசாட்சியின் அடிப்படையில் தரவுகள் மிக கரெக்டாக வந்து எடுத்துக்கிறாங்களான்னு பாருங்கள். நான் ஒரு தடவை அவங்கள்ட்ட வந்து உட்காந்து எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எப்படி வந்து நீங்கள் என்னுடைய டீட்டெயிலை நீங்கள் எப்படி நான் என்கிட்ட கேட்காம நீங்கள் எப்படி எடுத்தீங்க காட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இல்லை சார் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடுது சார் அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்லை, என்கிட்ட 33 நிபந்தனைகள் இருக்குது. இந்த 33 நிபந்தனைகளும் கரெக்டாக தான் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் என்ன செய்வேன் அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் பேசுனேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சரியாக நம்ம ஒரு நாட்டை கட்டமைக்கணும், இல்லை நம்ம நாடை நம்ம நேசிக்கிறோம், சரியாக எல்லா மக்களுக்கும் அடிப்படை வசதிகள் சரியாக போய் சேரணும் அப்படின்னு வீரவசனம் வீரவங்காயம்லாம் பேசிட்டு நம்ம இருக்காம இதெல்லாம் சரியா மக்களுக்கு போய் கிடைக்கணும்னா நாமளும் அரசுக்கு கோஆப்ரேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை நம்ம எல்லாம் செய்வோம். இன்னும் வந்து நாமளே வந்து என்ன செய்யலாம்னா பதிவு பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் வந்து மத்திய அரசு கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட் நம்ம தேடி பார்த்தோம், இன்ன வரைக்கும் அது சரியா நம்மளுக்கு கிடைக்கல. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு போறவங்க இல்லை பிரதர் நானே பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்கன்னா எங்களுக்கும் கீழே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறது யூஸாக இருக்குங்கிறது இந்த வீடியோ. தவறான தகவல் கொடுத்தா 1000 ரூபாய் ஃபைன். தவறான தகவல் கொடுத்தா 1000 ரூபாய் ஃபைன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி யாராவது தவறா உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுன்னா அவனை குறித்து நீங்களும் புகார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் உங்கள்ட்ட கேட்க மறந்துட்டேன், அதை முக்கியம் மக்கள், ஏன்னா நம்ம பெரும்பாலும் வந்து ஆர்டிஐ சட்டத்தை தான் பயன்படுத்தும். இது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த ஆர்டிஐ சட்டத்தை வச்சு இதோட டேட்டா வாங்க முடியுமா? இல்ல, இது எப்படின்னா தனி மனித தகவல்னு சொல்லிட்டு இதை வந்து தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து இது தனி மனித உரிமையை பாதிக்கும் அப்படின்னு. ஆனா மேக்சிமம் வந்து இதெல்லாம் வெளிப்படையா விடலாம் தான், அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் பார்ப்போம், இப்போதைக்கு கணக்கெடுத்து முடிக்கட்டும். நம்ம இது வந்து தனிப்பட்ட, ஏன்னா இது வந்து மக்கள் தொகை கணக்கு எடுத்துக்கிட்டு எடுத்து அந்த டாக்குமெண்ட் அவங்க ஆபீஸ்ல இருக்கும், அதை நம்ம பார்வையிடலாம். அதை தரமாட்டாங்க. நீங்க கணக்கெடுப்பு 2027 கம்ப்ளீட்டட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கோப்புகளை நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா அவங்க அந்த வேலையை ஆட்டோமேட்டிக்கா பார்ப்பாங்க. சரி, பார்த்து வருவாங்க, அந்த ஊருக்குள்ள யார் யார் உண்மையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நம்ம அதை கேட்கலாம். ஆனா நிலுவையில் இருக்க தகவல்களை தரமாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி முடிக்கப்பட்ட தகவல்களை ஆர்டிஐ மூலம் வாங்க முடியும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தகவல்கள் எப்படி கிடைக்கப்பெறுது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் ஏரியாவில் கணக்கெடுக்க வந்தால் நீங்கள் இந்த 33 விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்கிறத பயன்படுத்தி அந்த அலுவலகத்தை நீங்கள் சரியாக உங்களுடைய கணக்கை வந்து ஒப்படைங்கிறத இந்த வீடியோவில் ஒரு விழிப்புணர்வாக சொல்லிக்கிறோம். இந்த தகவல் மற்ற எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா வீடியோ பகிருங்க. லாங்கான வீடியோ தான், கொஞ்சம் போர் அடித்தாலும் நீங்கள் இதை பொறுமையோடு பார்க்க வேணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறோம். மீண்டும் நல்ல தகவல்கள் வேறு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.